எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு, மேலுமே அவங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும், அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர் பார்த்தீங்களா, செவ்வாயை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி. மேலுமே இந்த ராசியோட சின்னம் பார்த்தீங்களா தேளுங்க. பிடிவாதம் இந்த ராசிக்கார்ட்ட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கலை ரசனை அதிகமாகவே இருக்கும். மேலுமே அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. நினைத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டாங்க. மேலுமே ஒவ்வொரு ராசிக்காருக்குமே ஒரு சில குறிப்பிட்ட குணநலன்கள் அடையாளமாக சொல்லலாம். அந்த வகையில் தான் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர் ஒரு சில விஷயங்களில் மாற்றவே முடியாது. இவங்க இப்படி தான் இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர் பார்த்தீங்களா, அதாவது பலாப்பழமா அல்லது பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய முள்ளா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்கார்ட்ட இருக்கக்கூடிய ஒரு குணங்கள். மேலுமே இந்த விருச்சிக ராசிக்கார ஜோதிடர் ரீதியாக பார்த்தோமா, ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கும். ஒரே ராசியில் பிறந்தவங்க ஒரே மாதிரியாக இருக்க மாட்டாங்க. அப்படின்னா கூட அடிப்படையாக ஒரு சில விஷயங்களில் ஒற்றுமையானது இருக்கும். குணாதிசயங்கள், விருப்பு வெறுப்புகள், அடிப்படை பண்புகள் உள்ளிட்டவை ஒவ்வொரு ராசிக்குமே பல விஷயங்கள் ஒற்றுமையாக இருக்கும். அந்த வகையில் தான் விருச்சிக ராசிக்காரருக்கு இருக்கும் அடிப்படையான ஒரு குணநலங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விருச்சிக ராசிக்காரர் பார்த்திங்களா, பிடிவாதம் அதிகமாக இருக்கும். கலை ரசனையுமே அதிகமாக இருக்கும். மேலுமே அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரரோட அடிப்படை குணங்கள் பார்த்தோமா, விஸ்வாசம், கடின உழைப்பு, விடாமுயற்சி, கலையில் ஈடுபாடு, மேலுமே புதிதாக கற்றுக்கொள்வதில் இவங்களுக்கு ஆர்வம் அதிகன்னே சொல்லலாம். நீதி, நேர்மை, உண்மையை ரொம்ப விரும்பக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்களா, நகைச்சுவை, புத்திசாலித்தனம் இது எல்லாமே இவங்களுக்கு இயல்பாக இருந்தால் கூட அதை அவ்வளவு சாதாரணமாக வெளிப்படுத்த மாட்டாங்க. இந்த ராசியோட பேச்சு சில பேர்த்துக்கு பார்த்திங்களா, மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்குமே அப்படிங்கிற வகையில் ரொம்ப நேர்மையாக வெளிப்படையாக பேச தெரிந்தவங்களாக இருப்பாங்க. இதனால தான் விருச்சிக ராசி அப்படின்னாவே தேல் போல கொட்டுகிறாங்க அப்படின்னு சொல்வதுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மேலுமே இந்த விருச்சிக ராசிக்காரர் கூட பழகுவது அப்படிங்கிறது ஒரு கத்தி மேலே நடப்பது போன்று தான் சொல்ல முடியுங்க. மேலுமே இந்த விருச்சிக ராசிக்காரர் பற்றி நம்ம நல்லது கெட்டதுமா சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். அந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை குறித்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொட்டதெல்லாமே தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க இந்த தை மாதம். இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு மங்களகரமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ஒரு மாதமாக இருக்க போகிறது. ராசிநாதன் செவ்வாய் பார்த்திங்களா சகாயஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. லாப இடத்தோட அதிபதி புதனும் தொழில் ஸ்தானத்தோட அதிபதி சூரியனும் இணைந்திருக்காங்க. இதன் காரணமாக பார்த்தீங்களா, உங்களுடைய குடும்பத்திலையும் சரிங்க, உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. முன்னேற்றத்திற்கான கதவுகள் பார்த்தீங்களா திறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். தொழிலில் புதிய வெற்றிகள் கிடைக்கும். மனம் மகிழும் வகையில் உங்களுக்கு செய்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும். தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகரிக்கும். அனைத்து வழியிலுமே உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும் ஒரு நேரமாக இந்த நேரமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே இறை வழிபாடு இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கரகதியில் பயணிக்கிறாருங்க. குருவோட பார்வை பார்த்தீங்களா 2, 4, 12 ஆகிய வீடுகளில் விழுகிறது. எனவே இந்த வீடுகள் புனிதமடைந்து அற்புதமான ஒரு பலன்களை எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகுது. விருச்சிக ராசியோட தன பஞ்சமாதிபதி குரு வக்கரம் பெற்று பார்வை தனஸ்தானத்தில் விழுவதனால பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும் வகையில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். மிகப்பெரிய தொகை கைகளில் உங்களுக்கு புரளக்கூடிய ஒரு சமூகத்தில் அந்தஸ்து, மரியாதை இது எல்லாமே கிடைக்கும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும். மேலுமே பணியில் இருக்கிறவங்களுக்கு போனஸ், சம்பள உயர்வு, பாராட்டு, விருது எல்லாமே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புதிய பதவிகளும் பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். இதை எல்லாமே நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் போது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். விருச்சிக ராசியோட 8 மற்றும் 11ஆம் வீடுகளோட அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறாருங்க. அவர் 29/1/2026 சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. இதன் காரணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்குமே எடுக்கும் ஒவ்வொரு காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி மேலே வெற்றியாக கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையானது அதிகரிக்கும். தொழிலில்
காட்டிலும் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. குழந்தைகளோட கனவுகள் நினைவாக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியை கொடுக்கும். புதிய வாகனம் வாங்கும் கனவுகள் நினைவாகும். அரசு வேலைக்காக நீண்ட நாளாகவே காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் ஒரு யோகமே காத்திருக்குங்க. வெளிநாட்டில் பணி செய்ய வேணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லைங்களா? அவங்களுக்கு எல்லாமே நல்ல நிறுவனங்கள் இருந்து கை நிறைய சம்பளத்தோட கூடிய வேலையானது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. சுக்கிரன் சஞ்சார பலன்கள் பார்த்தோமா, விருச்சிக ராசிக்கு 7, 12 ஆகிய வீடுகளோட அதிபதியான சுக்கிரன் 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு நல்ல நேரத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. வீடு வாங்க வேணும் அப்படிங்கிற ஆசைகள் நீண்ட நாளாகவே நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே நிறைவேறும். சொந்தமாக வீடு கட்டி குடியேறுவீங்க. ஆடை ஆபரண பொருட்களோட சேர்க்கையுமே அதிகரிக்கும் ஒரு வகையில் தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை எல்லாமே வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குழந்தைகளோட கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி முடித்து நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புமே உங்களுக்கு காத்திருக்குங்க. அதே மாதிரி வேலை இல்லாமல் இருந்து வந்த வாழ்க்கை பார்த்திங்களா, துணைக்கு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். உபரி வருமானத்தில் செல்வம் பெருகும். வாங்கிய கடன்களை எல்லாமே நீங்கள் திருப்பி கொடுப்பீங்க. தொழில் செஞ்சு வரவங்களுக்கு வாடிக்கையாளர்களோட கணிசமாக நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆதரிப்பாங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும். இப்போ கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் பார்த்திங்களா அக்கறையானது அவங்களுக்கு அதிகரிக்கும். சுயமாக சம்பாதிக்கும் பெண்களுக்கு புதிய சொத்துக்களை வாங்கும் யோகத்தையுமே பெற போகிறீங்க. மேலுமே இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை அனைத்துமே நீக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி 1ஆம் தேதி வரக்கூடிய இந்த முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறவங்களும் சரிங்க, விரதம் இருக்காதவங்களும் சரிங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை நீங்கள் வழிபடும் போது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். மேலுமே இந்த நாளில் நீங்கள் விரதம் இருப்பதனால நீங்கள் நினைத்த காரியம் அனைத்துமே சிறப்பாக நடைபெறும். இந்த தைப்பூச நாளில் நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டாலே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். மேலுமே கேட்டது எல்லாமே கிடைக்குங்க. கண்டிப்பாக முழு மனதோடு செஞ்சு பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமோ ஏற்றமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்களா, சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது மன நிம்மதியை கொடுக்குங்க. மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. தினமுமே நீங்கள் கந்த சஷ்டி கவசம் வாசிப்பது உங்களுக்கு தைரியத்தை, உங்களுக்கு நீண்ட நாளாகவே தைரியம் பார்த்தீங்களா இல்லாமல் எதாவது ஒரு மனக்குழப்பத்திலே இருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் கந்த சஷ்டி கவசம் படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட வாழ்க்கைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் இருக்க போகுது. மேலுமே 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சூரியன், புதன், செவ்வாய் என அனைத்து கிரகங்களுமே இருக்குங்க. நல்ல பலன்களை எல்லாமே அள்ளி கொடுக்கும் ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்துமே குணமாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைச்சிருக்கு. எப்போதுமே சோம்பலாக இருப்பதாக நினைத்த நிலைமைகள் எல்லாமே மாறும். உங்களுடைய மனதில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. மேலுமே மனதில் இருந்து வந்த அழுத்தங்கள், குழப்பங்கள் அனைத்துமே தீரும். விடுதலை அடைந்தது போல நீங்கள் நினைப்பீங்க. ராசிநாதன் உச்சமடைவதனால இளமை திரும்பக்கூடிய காலை நேரத்தில் எழுந்திருப்பது உங்களோட நீங்களே சற்று மேம்படுத்தி கொள்ளும் ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மனதில் ஒரு புத்துணர்ச்சியானது ஏற்படும். விபரீத ராஜயோகம் கிடைக்கும். சோம்பேறித்தனமானது நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். புதிய பார்வை ஏற்படும். உழைப்புக்கான ஊதியம் அங்கீகாரத்தையுமே பெற போகிறீங்க. கடனை அடைப்பதற்கான எண்ணமானது உங்களுக்கு தோன்றக்கூடிய வகையில் தான் இருக்கும். மேலுமே புதன் பகவான் 3ஆம் இடத்துக்கு போவதனால விபரீத ராஜயோகம் ஏற்படும். சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமே காத்திருக்கு. சேமிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது உங்களுக்கு மனதில் தோன்றும். தை மாதம் முதல் சேமிப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் வகையில் தான் இருக்கும். கடன்கள் எல்லாமே நீங்கள் அடைப்பீங்க. சொத்து வாங்க யோகமே காத்திருக்கு. பண வரவு பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு அதிபதியான கடவுள் பார்த்திங்களா முருகன். குறிப்பாகவே திருச்செந்தூர் முருகன் வழிபாடு சிறப்பான உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். மேலுமே மன வலிமையை அதிகரிக்க துர்க்கை அம்மன் மற்றும் ஆதிசேஷன் நாக வழிபாடு இது எல்லாமே நீங்கள் வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே நீங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் முருகனை நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே காளஹஸ்தி சென்று சிவனை நீங்கள் வழிபடலாம்.
அதே மாதிரி விநாயகர், ஆஞ்சநேயர், துர்க்கை இது எல்லாமே வழிபடுவது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சென்று நீங்கள் இந்த தைப்பூச நாளில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரருக்கு மன வலிமை அதிகரிக்க துர்க்கை வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் ஒரு அற்புதமான வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் அடிக்கடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலுமே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது விருச்சிக ராசிக்காராக இருந்தால் அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.